என்ன திடீர்னு சந்தியாவுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது? பிளாக் எதுவும் பண்ணிட்டாளா? ஒரு ரிங் போன உடனே கட் ஆயிருது. மெசேஜ் பண்ணா மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை. என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பா? பேசாட்டிக்கு அவங்க ஊருக்கே போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாமா? சே வேண்டாம். அப்படி போனால் அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிரும். காலேஜ் வேற இந்த நேரத்துலன்னு ஸ்டடி ஹாலிடேன்னு லீவ் விட்டுட்டாங்க. இப்போ என்னதான் பண்ணுறது சந்தியா கிட்ட பேச? ம், குமார் ஊரில் தானே கிடப்பான். அவங்கிட்ட சந்தியாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க சொல்லாமா பேசாட்டிக்கு? ஆமாம், அதான் சரி, அவங்கிட்ட கேட்டு பார்ப்போம். நாங்களும் இப்போ அவங்ககிட்ட சவகாசமே அவ்வளோ வச்சுக்கிட்டது இல்லை. என்னன்னா என்னன்னு மட்டும்தான் பேசிக்கிட்டுறது. அதனால சின்ன பையன்கிட்ட கேவலப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களே மேல தப்ப வச்சுக்கிட்டு வேற அவனுல குறைச்சுன்னா அவனுல வேற என்ன பண்ணுவானுவன்? இல்ல அடங்கு என்ன? சரி ஒரு நிமிஷம் சரி, ஃபோன் வருது, என்னன்னு பேசிட்டு வரேன். சரி நீ பேசு. என்னை இயற்கை அழைக்கிறது, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது இயற்கை அழைக்கிறதா? இல்ல ஒண்ணுக்கு வருதுல, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ போன பேசு. சரி போ போ போ. இவங்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா வளர்க்கணும், இல்லாட்டினா இவனுக்கு புரியாது. மரமண்ட இவன் என்னத்துக்கு போன் அடிக்கான்னு தெரியலையே. சொல்லலே சரணு, திடீர்னு போன் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி. சந்தியாவுக்கு காலையிலும் மெசேஜ் பண்ண பத்துக்க, காலையில இருந்து ஆளு ரிப்ளை பண்ணல, ரீடும் பண்ணல மெசேஜ். என்னன்னு தெரியல. சரின்னு கால் பண்ணலான்னு பார்த்தா காலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஏன்னு தெரியல. கொஞ்சம் அவளை பார்த்து பேசுறியால? என்னை பிளாக் பண்ணிட்டாளா என்னன்னு வேற தெரியல. எனக்கு வேற பயமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லல. ஏன் சண்டையா போட்டிய ரெண்டு பேரும்? சேச்சே, சண்டைலாம் போடல. அவ மெசேஜ் பண்ணும்போது நான் ரிப்ளை பண்ண டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை அதனாலதான் அவன் நமக்கு மெசேஜ் பண்ணும்போது மறுபடியும் லேட் பண்றாளுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரேடியா பிளாக்கே பண்ணிட்டாளா என்னன்னு தெரியல, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. இதுக்குதான்ல எவன் கூட வேணாலும் சவகாசம் வைக்கலாம், ஆனா இந்த மாதிரி லவ் பண்றவங்கிட்ட சவகாசம் வைக்கப்படாதுங்கிறது. இல்ல சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுல. உனக்கு சந்தியா ஊர் தானே, அவளை பார்த்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லலாம். எது? நான் போய் சந்தியா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லணுமா? சரியில்ல, நேரில் போய் கேட்காட்டாலும் உங்ககிட்ட அவன் நம்பர் இருக்கும்ல, ஃபோன் பண்ணி உன் ஃபோனை எடுப்பல்ல, என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லலாம் அவகிட்ட. இல்லை நான் எப்படிலாம் கேட்கறது? அதுவும் இந்த டைம்ல போய் நான் அவளுக்கு எப்படி ஃபோன் பண்ணுவேன்? உங்க வீட்டில் இந்த நேரத்தில் எல்லாரும் இருப்பாங்களா? இந்த நேரத்தில் நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட எப்படி பேசுறது? நான் பேசும்போதே பக்கத்துல யாராவது இருப்பாங்களா? முக்கியமா அவ தங்கிச்சு இருப்பா, அவெல்லாம் சரியான வாயாடி. அவகிட்டலாம் சத்தியா மாட்டினா அவ்வளவுதான், செத்தா. எனக்கு புரியுதுல குமாரு. இருந்தாலும் எனக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணல, இல்லாட்டி மெசேஜாவது பண்ணி அவ என்ன சொல்றான்னு பாரு. சரி இரு, மெசேஜ் பண்ணி பாக்குறேன். ஏதாவது ரிப்ளை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் மேற்கொண்டு பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு சொல்றேன். சரியில்ல குமாரு, சீக்கிரம் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லல, எனக்கு ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி கேட்டு சொல்றேன், இரு வெயிட் பண்ணு. சந்தியா ஏன் இப்படி பண்றா? இவன்ட்ட எத்தனை முறை சொல்றது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டு தொலைனா கேட்கானா? என்னல குமாரே, டென்ஷனா இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. இல்ல யாரையோ திட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்து, அதான் கேட்டேன். இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லவ் ஃபெயிலியர்னு போனை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். வேற என்ன? ஐயையோ, லவ் ஃபெயிலியரா? அப்பனா புலம்பி தீர்த்திருப்பானுல. ஆமா ஆமா. நாயே, உன் கூட வந்து படுத்திருக்கோன்னு மேல ஒண்ணுக்கு அடிச்சு வச்சிடாத என்ன? ஒன்று கடிச்சா கூட பரவாயில்ல, கடிச்சு கிடிச்சு வச்சிடக்கூடாது, அதான் பயமா இருக்கு. எல்லாம் என்ன பொசுக்குன்னு ஒண்ணு கடிச்சா பரவாயில்லன்னுட்டா, காலை கிளப்பிட்டு ஒண்ணுக்கு அடிச்சுதுன்னு வையி, நேரா என் வாய்க்குள்ளதான் வரும். அதனாலதான் ஒன்று கடிச்சா பரவாயில்லன்னு. பியாதியில போறவா, ஒண்ணு கடிச்சா எனக்கு மட்டும் வராது, சாரல் உனக்கும் தான் வரும், பாத்துக்க. எல்லாம் உமா பெரிய பொண்ணு என்ன நினைச்சு எல்லாம் ரெண்டு பேரும் அங்கன கடந்து உருள்றீல? அந்த ஆத்து மணல்ல நாய் உருண்டுகிட்டு அடக்கு. நான் உன்னி ஏதாவது காதல ஏறிட போதுலா? இங்க வாங்க லட்சு, அதெல்லாம் ஒன்றும் ஏறாது. நீங்க சும்மா இருங்க, இங்கதான் நல்லா ஜாலியா இருக்கு. எல்லாம் இருக்கும் ஜாலியா தான் இருக்கும். ஏதாவது காது வழியா ஏறிச்சுன்னா தான் தெரியும், உள்ள போய் மூளையை குடஞ்சி எடுத்துரும். அப்பனா அதை பத்தி ரெண்டு பேரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கேன். மூளை இருந்தாதானே மூளையை குடையதுக்கு. யாரம்மா இழிச்ச வச்சு எப்படி பேசுறது? அதானே, நம்ம கூட சேரலனாலும் அதே நக்கலு கிண்டல்லாம் இன்னும் இருக்க, பரவாயில்லையே. ஏழா, நான் என்ன கோமாவுலையா இருக்கேன்? நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அது சரிதான் மேடம், தெரியாம சொல்லிட்டோம், மன்னிச்சுக்கிடுங்க. என்னலா அவளும் அப்படிதான் சொல்லிட்டு அடப்பாளுவ. இழிச்ச வச்சு நீ சும்மா கடை. இந்த சரசு எங்க காணோம்? வாரேக்கோன்னா ஆளையே காணோம். அவிய மாமனார் மாமியாருக்கெல்லாம் சோறு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டை தூக்கி வச்சு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆள் வெளியே வந்தா வரும். ஏன்னா அவியெல்லாம் குடும்ப இஸ்திரி. ஏன்னா அப்பெல்லாம் நம்மளாம் குடும்ப இஸ்திரி கிடையாது. நம்மலாம் எந்த லிஸ்ட்னா பொறுப்பு இல்லாதவர்கள் லிஸ்ட்ல சேர்ந்தவிய. நம்மலாம் என்னது பொறுப்பு இல்லாதவியலா?
நான் என்னெல்லாம் பொறுப்பு இல்லாம இருந்தேன். உங்களோட மதியா சோறு கறி ஆக்காம சுத்திக்கிட்டு திரியும். அதெல்லாம் அப்படிதான். எங்க கூட யாரெல்லாம் சேர்றீங்களோ அவையெல்லாம் பொறுப்பு இல்லாத லிஸ்ட் தான். அப்ப நான் என்ன பொறுப்பு இல்லாதவளா? விளங்கிரும் போங்க. வீட்டில் இருந்தால் ஒரே மூச்சு முட்டா இருக்கு. என் விட்டு 2 பிள்ளைகளும் சண்டை போட்டுட்டு அடக்காலவே அங்கே இருந்தால் அடிப்படி சண்டையும் மூச்சு முட்டா இருக்கேன்னு நான் கொஞ்சம் நேரம் இங்கே வெளியே வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பேர் பொறுப்பு இல்லாத தானம்மா? சரியா போச்சு போங்க. லட்சுமி, அது யாரு அடுத்து நம்ம லிஸ்ட்ல சேர வந்திருக்குது? வாங்கக்க. எங்க மைனி தான், வேற யாரு? அடையப்பா உங்க மைனியா? உங்க மைனிலாம் குடும்ப இஸ்திரியில நம்பர் 1 ஆச்சே. அது என்ன திடீர்னு இந்த பக்கம் சாமியார் கணங்க மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எதுவும் குறிகிரி சொல்ல போகுதா உங்க மைனி? என்னாச்சு பத்ராலியக்கோ தேடி வந்திருக்கிய திடீர்னு? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, நீ தானே என் மொயின்ட்ட கேட்க சொன்னா என்னமோ டிராவல்ஸு டூருக்கு போகிறதுக்கு. அதான் அவன் எந்த ஊருக்கு போனால் என்னன்னு உங்ககிட்ட கேட்க சொன்னான். நீங்கள் பெணாத்திக்கிட்டே இருந்தீங்களா 2-3 ஊர் சொன்னீங்கல்ல, என் மொவங்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவன் நீ ஏதாவது ஒரு ஊரை சொல்லி இத்தனை ஊருக்குமா போப்பிரியன்னு சொல்லி கேட்டான். அதான் நான் இரு லட்சுமிகிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாமே. ஐயா அம்மா பத்தியா, நான் ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம், இரு கேட்டுட்டு வரேன்னு ஓடி வந்துட்டேனே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி எந்த ஊருக்கடை சொன்னீங்க? எந்த ஊருக்கு போனோம்? ஊட்டியாடே? டூரு. ஏன்னா உமா, நம்ம எந்த ஊர் பிளான் பண்ணணும்? நம்ம போவாத ஊரா போனோம் பத்துக்க. நம்ம போன ஊருக்கே திரும்ப திரும்ப போய் பார்த்தா நல்லா இருக்காது. ஏக்கா நான் இவ்வளோ ஏதோ ஊட்டியா கொடைக்கானல என்னமோ சொன்னாலுவே, இந்த சரசு தான் சென்னைக்கு போனோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சென்னையா? அப்ப என் மொயின்ட்ட சென்னைன்னு சொல்லிடட்டுமா? இனிமேனு இருங்க. என்னலா? சென்னையா? நல்லா குழு குழுன்னு இருக்க ஊராக தான் போன இந்த நேரத்தில். வெயில் அடிக்க ஊருக்கு என்னத்துக்கு? இல்லடா, சரசு மூவா இருக்கல அந்த பூ மாதிரி என் மௌல இவ்வளோ எல்லாம் அங்கே என்னமோ ராட்டினெல்லாம் சுற்றுற மாதிரி இடம் இருக்குமாமே. ஏதோ ஒன்று சொன்ன பத்துக்க, ஏதோ ஒரு லேண்டுன்னு. அந்த லேண்டுக்கு போனோன்னா நல்லா இருக்குமா? ஏதோ ஒரு லேண்டுன்னு பேர சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வரலையே. அவளோட கேட்டு சொல்லட்டுமாடே? கேளுங்க எந்த இடம்னு. சென்னையில் வெயில் அடிக்கும்லாம் சொல்லுவாவ. ஆனால் அங்கே நம்ம போகலதான், போனோன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த வெயிலுக்குள்ளே இங்கே நம்ம ஊரில் இருக்க முடிய மாட்டேங்குது. அங்கேயும் போய் எங்கே கடந்து காயிறது? அதான் பார்த்தேன் ஏதாவது நல்லா குழு குழுன்னு இருக்க இடமா போகலான்னு பார்த்தேன்னா நீங்களும் என்ன சொல்கிறீங்க? சரி இருந்தால் உங்களோட கேட்டு சொல்லுங்க என்ன லேண்டுன்னு. ஏதாவது நல்ல லேண்டாக இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இரு சோனியாளுக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டு பார்க்கேன். கொஞ்சம் இருங்க பத்திராளியக்கோ, என் மோட்ட கேட்டு சொல்லி என்ன. கேளு. சின்ன பொண்ணு, நீ என்னத்துக்கு வவ்வால மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த சன்னல் கம்பியை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்க? வேண்டதில்ல. அப்படியா? அப்பனா ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு இருக்காத, அப்படியே தலையில தொங்கு, அதான் கரெக்டா இருக்கும். எப்ப சின்ன பொண்ணு, அவன் சொல்றான்னு தொங்கி கிங்கி தொலைஞ்சிராதலா, எங்க வீடு உடஞ்சு விழுந்துரும். ஏற்கனவே ஓட்டு வீடு தான், அதை தான் நாங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி மாடர்ன் வீடாக செட் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா உங்க வீட்டில் போய் நீ தனியாக தலையில தொங்கு. எப்ப சும்மா இருப்ப, அவன் ஒரு கிறுக்க என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்கான்னு நீ அதுக்கு மேல. இப்ப கொஞ்சம் இருங்க, இந்த ஃபோன் அடிக்க யாருன்னு பாக்கேன். எங்க அம்மா தான். என்னத்துக்கு எங்க அம்மா ஃபோன் அடிக்கா? சொல்லுமா. ஏலா நேத்து டூருக்கு போனா சென்னைக்கு ஏதோ ஒரு இடம் சொன்னீங்களா, அந்த இடத்தோட பேரை சொல்லு. இந்த சின்ன பொண்ணு அம்மா கேட்காவ, அவைய அண்ணன் கேட்டு விட்டா நான் டூருக்கு போறதுக்கு. அதுவா இம்மா குயின்ஸ்லாண்டு. அங்க நல்லா ஜாலியா இருக்குமாமா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா. ஏக்கோ குயின்ஸ்லாண்டா? என் மோவா சொல்லியா? டிராவல்ஸ் பஸ் கிடைச்சிட்டாமோ? குயின்ஸ்லாண்டா போறோம். சின்ன பொண்ணு, நீ குயின்ஸ்லாண்ட்லாம் போயிருக்கியா? நான் போனதுல இல்ல சதீஷ், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, குயின்ஸ்லாண்ட் ஒருவேளை நல்லா கூலிங்கா நல்லா ஜாலியா இருக்குமோ? தெரியல இருக்கா. சரி அப்ப என் மோவங்கிட்ட சென்னையில குயின்ஸ்லாண்டான்னு சொல்லிடட்டுமா? கொஞ்சம் இருக்க, இவ்வளோ டைம் கேட்டுக்கிறியே. எல்லாம் உங்களுக்கும் சரிதானே? ஏக்கோ அந்த குயின்ஸ்லாண்டுனா நல்லா ஜாலியா இருக்குமோ, நல்ல குளிர்ச்சியான பிளேஸா இருக்குமோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுல, என் மோவுலங்க நல்லா இருக்கும்னு சொல்லியா அவ ஃப்ரெண்டு பிள்ளைகளும் சொல்லிச்சு வேணு. சரி லட்சு, அப்ப அங்கேயே போவோம், சரின்னு சொல்லிருங்க. ஏக்கோ அப்ப உங்க மோவன்ட்ட அங்கே சரின்னு சொல்லிருங்க. சென்னைக்குன்னு எவ்வளவு போல ஆகும் வண்டிக்கு, எல்லாருக்கும் எவ்வளவு காசு போல போடணும்னு பார்த்து சொல்லுங்க, நம்ம போட்டுக்கிடலாம் என்ன? சரி லட்சுமி, அப்பனா நான் போய் என் மோவன்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவன் பஸ்ஸுக்கு எல்லாம் பேசுவோம்ல. சரிக்கா. பெரிய பொண்ணு, உங்க மைனி அரைக்க அப்படி சைஸ்ல இருந்துகிட்டு சிக்கடி நட போடுறத பார்க்கும்போது சிரிப்பா வருது. கத்திரிக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரியே நடந்து போறாவ. இல்ல கண்ணை நோண்டி கடையில போட்டுருவேன் பாத்துக்க. எல்லாம் உமா, அப்ப என்னையும் நடக்கும்போது அப்படிதானே குண்டு பூசணிக்கா போகுதுன்னு கிண்டல் பண்ணுவீங்க? ஐய லட்சு, உங்களெல்லாம் நான் அப்படி கிண்டல் பண்ண மாட்டேன்.
பத்திராளி அக்காவை சும்மா கிண்டல் பண்ணேன். உங்களோட பத்தி எனக்கு தெரியும்ல, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவீங்க தானே. சேச்சே அப்படிலாம் நான் பேச மாட்டேன் தெரியுமா. நம்பாதீங்க, இவ்வளோ இப்படிதான் நம்ம கூட இருந்து பேசிக்கிட்டு இருப்பாளுவே. நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தியே குறை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாளுவே. இவ்வளோ லேசுப்பட்டவங்களும் இல்லை. சே அந்த கொம்மி கேட்க பதிலே சொல்லாம கட் பண்ணிட்டாளே. தெரியல குமாரி, அதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா அவங்க என்ன முடிவெடுக்க அவ்வளவு தெரியலையே. கேட்கறதுக்கும் பதில் சொல்லாம எங்க அம்மா வச்சுட்டாளே. அப்படின்னா சோனி சென்னை தான் டூர் கன்ஃபார்மா? ஊட்டி கொடைக்கானல்லாம் இல்லையா? ஏல ஊட்டிக்கு தான் நம்ம ஏற்கனவே போயிருக்கோம்ல. போயிருக்கோம், இருந்தாலும் கொடைக்கானல் போயிருக்கலாம். குணா போக பார்க்க இப்போ அதான் ட்ரெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நாள் ஆகி போச்சு. இனிமே அங்கெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம சென்னைக்கே போவோம். நம்மளும் ஒரு தடவையாவது சென்னையை பார்க்காண்டாமா? ஆமா அதுவும் சரிதான். மெயினா பீச்சுக்கு போனா முக்கியமா. அங்கதான் நிறைய லவ்வர்ஸா இருப்பாங்களாம். போய் பார்க்கணும். ஜோடி ஜோடியா அவ்வளோ உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, மண்ணள்ளி போட்டுட்டு நாசமா போங்கன்னு சொல்லிட்டு வரணும். நமக்கு ஒன்றும் கை கூட மாட்டேங்குது. அவ்வளோ பேரா இருந்தாங்கன்னா அதான் ஒரு சாபம் விட்டுட்டு வரணும். அடப்பாவி கெட்ட எண்ணம் பிடிச்சவனே. நீ இவ்வளவு நேரம் போன் தானே நோண்டிட்டு இருந்தா. நீ போனே நோண்டிட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு இதுல தலையிடுற? என்னோட வயித்தெரிச்சல் நான் கொட்டிக்கிறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லல சதீஷ். லவ் பண்றவங்களுக்கு தானே லவ் பண்றதோட அருமை தெரியும். நீ வேற மண்ணள்ளி போட்டு சாபம் விட்டுட்டு வரவேனல்ல, அதான் அவ கொந்தளிக்க. வேற ஒண்ணும் இல்ல. எப்ப கிறுக்கி சோனி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்ப. தேவையில்லாம பேசாத என்ன. இப்ப சோனி சந்தியா லவ் பண்றாளோ? ஆமா, எங்க வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கா பத்துக்க. இப்ப சந்தியா உண்மையாவா? யார் இந்த பையன்? நம்ம ஊர்காரனா இல்லனா உங்க காலேஜ் பையனா? இல்ல சதீஷ், இவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காள. நம்பாத இவ சொல்றதெல்லாம். அவ சும்மா என்னை கிண்டல் பண்றா. இல்லல உண்மையை தான் சொல்றேன். அவ தான் போய் சொல்றா. ஒரு பையன் நல்ல ஃப்ரெண்டுல, அந்த பையனை தான் என் கூட சேர்த்து வச்சு கிண்டல் பண்றா. வேற ஒன்றும் இல்லை. இல்ல சதீஷ் நம்பாத இவள. சரி எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். இங்க பாரு சந்தியா, லவ் பண்றதெல்லாம் முக்கியம் இல்ல. லவ் பண்ற பையன் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பானான்னு பார்க்கணும். இடையிலே கலந்துக்கிட்டு போறவனா இருந்தா இப்பயே கட் பண்ணிரு பாத்துக்க. சதீஷ் அப்படிலாம் ஒண்ணும் இல்லல. அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. சரி ஏதோ சேஃபா இருந்துக்க, அதுக்கு தான் சொன்னேன். அந்த பையன் பேர் என்ன தெரியுமா சதீஷ்? என்ன பேர் ஜோனி? சரண். எப்ப சோனி செருப்பு பிஞ்சிரும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? நான் ஒன்றும் பொய் சொல்லலையா, உண்மையதான் சொல்றேன். சின்ன பொண்ணுக்கு தெரியும், பூமாரிக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். சதீஷுக்கும் தெரியாண்டாமா? எப்ப அப்ப உண்மையாதானா? ஆமால சதீஷ், அன்னைக்கு அங்கே அம்மா அப்பாலாம் வந்திருந்தாவ பாரு. நீ ஒரு நாள் அன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனியே. அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி வந்திருந்தல, அதுல ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் தான். ஓ வீடு வரைக்கும் வர அளவுக்கு ஆயி போச்சா? என்ன சந்தியா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு ஆயி போச்சா? இல்ல சதீஷ் நீ வேற சும்மா இருல. அவ சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கா. அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்க அம்மாவுக்கு ஒரு டைம் நான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவ சும்மா அந்த பையனை என் கூட சேர்த்து வச்சு பேசுறா. வேற ஒன்றும் இல்லை. வேணா பாருல சதீஷ், இன்னைக்கு இப்படிதான் சொல்லுவா. நாளை பின்ன அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டில் பிரச்சனை பண்ணுவா பாரு. இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் என்ன. அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். சரிம்மா சரிம்மா, நீ உருட்டு உருட்டு. வா வாயி வா உருட்டு. இல்ல குமாரி என்ன சொன்னா? பேசுனியால? பேசுனேன். நீ உங்க வீட்டுக்கு உங்க அத்தை பொண்ணுலாம் வந்திருக்குன்னு சொன்னியோ? ஆமா. ஏன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி கேட்டா, எதுக்கு லேட்டா ரிப்ளை பண்றேன்னு. அதான் எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, அத்தை பொண்ணுலாம் இருக்கா, அதனாலதான் பேச முடியல, ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் நீ பிஸியா இருக்கன்னு உன்னைய பிளாக் பண்ணி விட்டாலாம். இல்ல இதுக்கெல்லாமா பிளாக் பண்ணுவாங்க? அன்பிளாக் பண்ண சொன்னியா? மெசேஜ்ல தான் பேசினேன், அதனால அவனை அன்பிளாக் பண்ணி விட்டுன்னு சொன்னேன். என்ன பண்றாலோ தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தானே. ஓவர் தான். என்ன பண்றது, பொசிசிவ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்ல இதுக்கும் அதுக்கும் என்னெல்லாம் சம்பந்தம்? அவ சம்மந்தப்படுத்திக்கிட்டால நம்ம என்ன பண்றது? வீட்டுக்கு அத்தை பொண்ணு வந்திருக்குன்னதான் நீ அது கூட பேசிக்கிட்டு நல்லா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு ஜாலியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு அவ உனக்கு பேசாம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ அந்த பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்கட்டும், நம்மகிட்ட எல்லாமே பேச மாட்டான், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு கோவத்துல பிளாக் பண்ணிருப்பாளா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அந்த பிள்ளைகிட்ட இவகிட்ட பேசுற அளவுக்கு பேச கூட மாட்டேன் தெரியுமா. அந்த பிள்ளையே வந்து என்கிட்ட பேசினா கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கே அந்த பிள்ளைய பார்க்க பாவமா இருக்கு. நீ சந்தியா கிட்ட இப்படி வேற சொல்லியிருக்க, அந்த பிள்ளைக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும்னு. அதான் நீ பிஸியா இருப்பேன்னு நினைச்சிட்டு அவ பிளாக் பண்ணிட்டா போல இருக்கு கோவத்துல. சரியா போச்சு போ. சரி முதல்ல அவளை அன்பிளாக் பண்ண சொல்லு, நான் அவகிட்ட பேசிக்கிடுறேன். சொல்லியிருக்கேன் பாரு, இல்லாட்டின்னா விடு, 2-3 நாள் கழிச்சு அவளே மறுபடியும் பேசுவா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்ல இப்படிலாம் அவ பண்ணிக்கிட்டு இருந்தானா.
இல்ல உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு எனக்கு தால பைத்தியம் பிடிக்குது. ஒழுங்கு மரியாதையா போன வைல நான் வீட்டுக்கு போனேன். எங்க வீட்டுல தேடுவாவ. நான் என் கூட வந்தவனும் எல்லாம் கிளம்பிட்டானுவேன். சரில என்ன ஒரே ஒருக்கா சந்தியா கிட்ட எப்படியாவது அவனை அன்பிளாக் மட்டும் பண்ண சொல்லு. மத்தபடி சரண் ஒரே ஒரு தடவை பேசணுமான்னு மட்டும் மெசேஜ் போட்டு விடல. அவ பார்த்துட்டு அப்புறம் என்ன அன்பிளாக் பண்றாளான்னு பாக்கேன். சரி மெசேஜ் போட்டு பாக்கு. சரில குமார் சரி வைக்க. சப்போ இவனோ கூட சவகாசம் வைக்கிறதுக்கு கரண்ட் கம்பத்துல போய் முட்டிக்கிடலாம் போல இருக்கு. உங்க அம்மா துணிமணிலாம் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டாலோ? ஆமாத்தே. எம்மோ நானும் சரணியா கூட போயிட்டு வரட்டுமாமோ? இங்கே ஊர்ல போர் அடிக்கும் லீவுல. ஐயா நீயும் வரியா? ஏன் நானும் வரக்கூடாதோ? எங்க அம்மா மட்டும் இப்போ ஓகே சொல்லட்டும். அத்தைட்ட பர்மிஷன் கேட்டு நான் வந்துருவேனே. சோ இங்கேயே உன் தொல்லை தாங்கல. உன் தொல்லையில இருந்து தப்பிச்சு சென்னையாவது நிம்மதியா போயிட்டு வரலாம் ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தா அங்கேயே வந்து இம்சை பண்ணுவ போல இருக்க நீ. நல்லா இம்சை பண்ணனாவ. நான் என்ன பண்ணனே உங்களை? நீங்க தான் என்ன இம்சை பண்றீங்க. ஏலா சும்மா இரு. நீ என்னத்துக்கு அங்க? அது அவ்விய விட்டு சொந்தம். அங்க போயிட்டு வாராவ, போயிட்டு வரட்டும். நீ கடலா? எத்தே அவ வர்றேன்னு விருப்பப்படுறாள்ல, வந்தா வரட்டும். அவ அப்படிதாம்மா சொல்லிட்டு அடப்பா. இங்க கடக்கட்டும், நீங்களே போயிட்டு வாங்க. ஏற்கனவே டிக்கெட் போட்டிருப்பாவில்ல உங்க அம்மா. அதெல்லாம் பாத்துக்கலாம் தே. சாயங்காலம் தானே பஸ். எப்படியும் டிக்கெட் என்ன இருந்தாலும் இருக்கும். இப்போ ஓகே சொல்லுங்க, நான் அம்மாட்ட கேட்டு மறுபடியும் டிக்கெட் போட சொல்றேன் இவளுக்கும். எங்க வர அப்பட்ட கேட்கணுமே. இவ சும்மா சொல்லிக்கிட்டு கடப்பா. ஏம்மா அப்பட்ட கேளுப. நான் எப்பயும் அங்க அத்தை வீட்ல தானே கிடப்பேன். இப்போ அத்தை வீட்ல அங்க கடந்திருந்தேன்னா இனி அப்படியே சென்னை கூட்டு போயிருப்பாவ. உங்ககிட்ட பர்மிஷன் கூட கேட்க மாட்டாவ. இங்க வந்தேன்னா நீங்க அங்க போறதுக்குலாம் பர்மிஷன் கேப்பிய போல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? என்னங்க பிரச்சனை? என்ன அப்ப பேர் அடிபடுது? வாங்க வாங்க, உங்களை தான் உங்க முகத்தை அடிக்கிட்டு இருக்கா. என்னவா? அவகிட்டே கேளுங்க. என்னம்மா என் மோளுக்கு என்ன வேணுமா? எப்பா அத்தை எல்லாம் சென்னைக்கு ஏதோ கல்யாண விஷயமா போறாவலாம்ப்பா. அங்க போயிட்டு அங்க எல்லாம் பக்கத்துல சுத்தி பார்க்கலாம் போயிட்டு ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு வராவலாம். அதான் வீட்டுல இங்க போர் அடிக்கி நானும் அத்தை கூட நானும் போறேன். சரணியா கூட போட்டுமான்னு அப்பாட்ட கேளுமான்னு சொன்னா அம்மா கேட்க முடியேங்க. வேண்டாம் நீ போக வேண்டாங்கப்பா. ஆமா மாமா, நாங்க சஞ்சனாவை எங்க கூட கூட்டிட்டு போட்டுமா மாமா? மாமா வேண்டாம் சொல்லிருங்க. கடக்கட்டும் இவ வீட்ல. ஏன் வந்து என்ன இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நான் எங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசல. என்ன தேவையில்லாம நீங்க விஷயத்துல தலையிடாதீங்க, பாத்துக்கிடுங்க. எந்தெந்த விஷயத்துக்கு சீரியஸா எடுத்துக்கிடணும், எந்தெந்த விஷயத்த சும்மா விளாட்ட எடுத்துக்கிடணும் கூட இந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா எல்லாத்துக்கும் தாம் தும்னு கோவப்பட்டு குதிக்காத என்ன. ஏமா போங்கம்மா. அவிய நீங்க பர்மிஷன் தரக்கூடாதுன்னு சொல்லியாவே. அதை சொல்ல அவிய யாரு? இவர் சஞ்சனா நாங்க நல்லா ஜாலியா சென்னைக்கு போய் எல்லா இடம் எம்ஜிஎம் அப்புறம் எல்லா இடமும் பெரிய பெரிய மால் எல்லா இடமும் போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் பாரு. நீ மட்டும் ஒத்தையிலே வீட்லயே கடந்து டிவி சீரியல் பார்த்து அழுதுகிட்டு கிடப்பா பாவம் சஞ்சனா. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு இப்பயே சென்னைக்கு டிக்கெட் போட்டு தாங்க, நானும் போவேன். சரி கோவப்படாத. அத்தை எப்ப கிளம்பியலாம்? இன்னைக்கு சாயங்காலம் பஸ்க்கு கிளம்புறாவலாம். சாயங்காலம் தானே? சரி அப்ப நான் அத்தைக்கு போன் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு டிக்கெட் போடியே. நீயும் அப்புறம் உன் அண்ணனையும் கூப்பிட்டு போ. அவனும் சும்மா தான் கிடக்கான். அவனும் வேற கேடி வெயிலுக்குள்ள சுத்திக்கிட்டு திரிவான் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு வேற அது சரிப்பட்டு வராது. நீ அவனையும் கூப்பிட்டு போங்க. எல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வாங்க. சரிப்பா. ஏய் ஜாலி ஜாலி, நாங்களும் சென்னைக்கு வரோமே. சஞ்சனா இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், உங்களை பிடிச்ச பீட விடாது, உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும்னு. அது சரியா இருக்கு. வாங்க. ஏய் ஜாலி ஜாலி, நான் Dress எல்லாம் பேக் பண்ண போறேன். சரண்யா வா, என்னோட Dress எல்லாம் பேக் பண்ணலாம். நான் தான் வரேன். விளையாட்டு பிள்ளையாவே இருக்க இன்னும். மாமா உங்க பொண்ணை நீங்க சாதாரணமா இட போட்டாதீங்க. சரியான வில்லியா வருவா. ஏன் அப்படி சொல்ற? ஐயோ பயங்கரமான ஆளு. அவகிட்ட வீம்புக்குன்னு ஏதாவது நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம்னு வைங்க, அடம் பிடிச்சு அதை வேணும்னு நிப்பா. இப்பவே பாத்தியல்ல, நான் விளையாட்டுக்கு சொன்னதை கூட ஆளு சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்படி நின்னுச்சுன்னு. அது நீங்க ரெண்டு பேரும் எப்பயும் சண்டை போடுறது தானே. ஆனா இப்பெல்லாம் சண்டை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குத, என்னன்னே தெரியல. நான் விளையாட்ட பேசுற எல்லாத்தையும் அவ சீரியஸா தான் எடுத்துக்கிட்டான். எனக்கே பயமா தான் இருக்கு இப்ப அவகிட்ட பேச. ரமணி ஒரு காப்பி எடுத்துட்டு வாமா. சரிங்க, இந்த எடுத்துட்டு வரேன். சரியா, அவ வளர வளர எல்லாம் சரியாயிடும். நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அவளை கட்டிக்கிறவன் தான் வருத்தப்படணும். எம்மா இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறணும். நேற்று நைட்டு அவ்வளோ சொல்லியும் சந்தியா நம்மள அன்பிளாக் பண்ணல. சரி நானும் பார்த்துக்கிட்டேன் இப்படி எத்தனை நாளைக்கு தான் என்னை பிளாக் பண்ணி வைக்கிறேன்னு. என்ன பாப்பா? நம்ம ரெண்டு பேரும் சரண்யா கூட சென்னைக்கு போறோம். அங்க போயிட்டு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு சென்னையை சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிருக்காங்க. அப்ப பர்மிஷன் வந்துட்டாவ. நான் இப்பதான் துணியெல்லாம் எடுத்து வைக்க போறேன். உனக்கு எதனா துணி எடுத்து வைக்கணுமா சொல்லு. ஒரே லக்கேஜ் எடுத்து வச்சிடலாம்ல, அதான் கேட்க வந்தேன். என்னது சென்னைக்கா? ஆமா, அவங்க ஃபேமிலியா ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் போறாங்களாம். அதான் நானும் போறேன்னு அப்பாட்ட பர்மிஷன் கேட்டேன். அதான் ரெண்டு பேரையும் போக சொல்லி சொன்னாங்க. நான் வரல பாப்பா, நீங்களாம் போயிட்டு வாங்க. என்னது வரலையா? ஆனா நீ வந்தா நல்லா ஜாலியா இருக்கும். இங்க நம்ம நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த இடத்துக்குலாம் மறுபடியும் போக வேண்டாமா? அதெல்லாம் நம்ம அங்க இருக்கும்போதே ஏற்கனவே பார்த்தது தானே, அதனால எனக்கு வர பிடிக்கல. நீங்களும் வேணா போயிட்டு வாங்க. அது நம்ம சின்ன பிள்ளைல பார்த்தது. இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, மறுபடியும் போயிட்டு வரலாம் வாண்ணா. அங்க பார்க்க என்ன இருக்கு? எம்ஜிஎம் போலாம், நல்லா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும். அதெல்லாம் செம போரா இருக்கும். நான் வரல. நானும் சொன்னேன் அப்படி பண்ற. அப்பா உனே பர்மிஷன் வந்துட்டாவளால, நீயும் வந்தது நல்லா இருக்கும்னு தானே கேட்கேன். நான் சரண்யா கேட்க சொன்னாலோ? பாரு இப்பெல்லாம் அவ உன் பேச்சை எடுக்கிறதே கிடையாது. நீ ஓவரா பிக்கு பண்ற.
ஆமா, நீ என்னத்துக்கு இங்கே உட்கார்ந்து தனியா சோக கீதை வாசிக்கிட்டு இருக்க, பல்லு கூட வளர்க்காம? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் மனசு சரியில்லை. ஏன் உன் மனசுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏன்னு தெரில, ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் லவ் ஃபெயிலியரா? ஏன் நீ இப்படி கேட்ட? நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். போனை பார்த்து பார்த்து மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அங்கங்க மூலையில உட்கார்ந்து சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்க. ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க. இந்த பாரு, நீ உன்னைய தேடி வர பிள்ளைய வேண்டாங்க, ஆனா உன்னைய வேண்டாங்க பிள்ளைய நீ தேடி தேடி லவ் பண்ணிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் நல்லதுக்குல்ல, பாத்துக்க. சரி, நான் சொல்றதை சொல்லிட்டேன். அப்ப நீ வரலையா? இல்லை, வரல. சரி, அப்ப நான் எனக்கு மட்டும் துணி எடுத்து வைக்கேன், அதை கேட்க தான் வந்தேன். சரி, நீ பல்ல வளர்க்கு. சென்னைக்கு போயிட்டு அண்ணனுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரும். எப்படியும் சந்தியை நம்மளை அன்பிளாக் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. நம்மளும் அப்படியே சென்னைக்கு தான் போயிட்டு வருவோமா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஊருக்குள்ளே இருந்தால் நமக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். சரி, அப்படியே போயிட்டு வருவோம். இனிமேல் நம்ம போய் சஞ்சனா கிட்ட துணியை எனக்கும் பேக் பண்ணுன்னு சொன்னால் திட்டுவாளோ? ஆமாம், இங்கேருந்து கூப்பிட்டேன்னா கடுப்பாயிருவா. நம்மளே நேரில் போய் பேசிக்கிடலாம் அவகிட்ட. என்ன ஆச்சு? நம்ம அக்காவுக்கு நேற்று ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தோம், அவள் எடுக்கவே இல்லை. மறுபடியும் அவளாவது பார்த்து கூப்பிடுவான்னு பார்த்தா அவளும் கூப்பிடவே இல்லை. எதுவும் நம்ம மேலே கோவமாக தான் இருப்பாளோ? இன்னைக்கு சாயங்காலமாக போய் அவள் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டுருணுமே. எங்க எங்க என்ன கோவமாக இருப்பா நம்ம மேலே? என்ன இந்த மனுஷன் கூப்பிட சத்தம் தராம இருக்காரு? என்ன யோசனையில இருக்காரு? இவர்கிட்ட டூருக்கு போற விஷயமா பேசலான்னு பார்த்தேன்னா ஒன்னும் அணக்கம் இல்லையே. ஏங்க சொல்லு லட்சுமி, கூப்பிட்டியோ? அவன் என்ன யோசனையில இருக்கீங்க? நானும் பக்கத்துல நின்று கூப்பிட்டு பார்க்கேன், சத்தமே காணோம். அப்படி என்ன யோசனை இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி. சரி, இந்தாங்க கஞ்சி எடுத்து வச்சுட்டேன். சரி சரி. எங்க நாங்க டூருக்கு சென்னைக்கு போலான்னு இருக்கோம். நேற்று ராத்திரி தான் முடிவு எடுத்திருக்கோம், பார்த்துக்கிடுங்க. உங்ககிட்ட ராத்திரியே சொல்லலான்னு பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டியே. அதான் சரி எழுப்பாண்டாம காலையில பேசிக்கிடலான்னு இருந்தேன். எப்படி 2 பிள்ளைகளும் நானும் 3 பேரும் போயிட்டு வரட்டுமா? நீங்களும் வாரியல எப்படி? என்னைக்கு போறிய? வண்டி இன்னும் பத்திராளிக்கம் போய் சொல்லல. டிராவல்ஸ் பேசியிருக்கோம் போல. என்ன தேதிக்கு ஃப்ரீயா இருக்கோ பார்த்து சொல்லுவான்னு நினைக்கேன். சென்னைக்கு போறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. சென்னைக்கு வெயிலாவில் இருக்கும். அங்கே என்னத்துக்கு இந்த வெயிலுக்கு? வேற எங்கேயும் போகப்படாதா? ஊட்டி கொடைக்கானல்னு. எங்க ஊட்டியே வயதா இருக்குமா கொடைக்கானலும்? ஊட்டியே நாங்கள் ஏற்கனவே ஒருக்கா பார்த்துட்டோம் டூரு. நம்ம எல்லாம் தான் ஒன்று போனோம், நீங்கள் கூட வந்தீங்களே, அங்கே பார்த்துட்டோம்ல. அதான் மறுபடியும் என்னத்துக்கு அங்கே சென்னையில் எங்கேயோ குயின்ஸ்லாண்டுன்னு இருக்கான், அது நல்லா அங்கே கூலிங்காக இருக்குமாமா. அப்படிதான் சொல்லியாவ. அதான் சரி அதையும் பார்த்துட்டு வந்துருவோமேன்னு நினச்சிக்கிட்டு தான் போகிறோம். நீங்களும் வரீங்கன்னா சொல்லுங்க, நம்ம வீட்டில் 4 பேருக்கு எவ்வளோ காசு என்னன்னு பார்த்து சொல்லுவா. இப்போ சொன்னதான் நம்ம காசு கொடுத்துக்கிடலாம். ஏம்மா நான் வரல. நான் வந்தேன்னா வேற இங்கே தோட்டத்தை யாரு பாப்பா? போன தடவையே நீங்கள் சொல் பேச்சு கேட்காம என்னை இழுத்து கூப்பிட்டு போயிட்டா. அப்புறம் வந்து செடியெல்லாம் கருவி போய் கிடந்து தண்ணி விடாம. அப்புறமா நான் வந்து தான் அந்த செடியெல்லாம் தேத்தி இருந்துச்சு. அதனால் இந்த முறை நான்லாம் வர முடியாது. நீங்களும் எந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்களோ போயிட்டு வாங்க, நான் தோட்டத்தை பார்க்கணும். தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீன்னு. அதான் நாங்களும் 3 பேரும் போலான்னு தான் 3 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்படியா? சந்தோஷம். நீங்களே போயிட்டு வாங்க. நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? செஞ்சுக்கிடுவீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். தோட்டத்துக்கு கொஞ்சம் ஒரு வாளியில் அரிசி பருப்புன்னு எடுத்துகிட்டு போனேன்னா அங்கே வச்சு போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு கடந்துக்கிடுவேன். நான் பார்த்துக்கிட்டே, நீங்களே என்னைக்கு எதுன்னு மட்டும் பார்த்து சொல்லு, காசு தரேன், போயிட்டு வாங்க. சரிங்க சரிங்க. அம்மா என்னலாம் உனக்கு? எம்மா அடுத்து நம்ம டூருக்கு போனோம்னா டூருக்கு போறதுக்கு துணி எடுக்கணும்ல. வாரியம்மா துணி எடுக்க போவோம். ஓலை உரிச்சு போடுவேன், துணி எடுக்க போறவளாம் துணி எடுக்க. வேற வீட்டில் இருக்க துணியெல்லாம் வேற கொண்டு போய் கொளுத்தவா செய்யணும். ஒயாம துணி எடுக்கவலாம் துணி. எம்மா வேற போற இடத்துக்கு பழைய துணியாவே எடுத்துட்டு போவா. ஏன் தான் இப்படி இருக்க நீ? எல்லா அம்மையும் புதுசு புதுசா துணி எடுத்து கொடுப்பாவ எங்கேயாவது வெளியூருக்கு போனேன்னா. நீ மட்டும்தாவ இப்படி இருக்காச்சே, இப்படிலாம் இருக்கே இருக்காதவ. ஏன் பா இப்படி இருக்காச்சே? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதெல்லாம் தூரவே இரு சொல்லிட்டேன். சை, நீ தாய் இல்லவ பியாய் பர்ற. சரி, நான் பியாயாவே இருந்துட்டு போறேன், போங்க. லட்சுமி, பிள்ளைகளுக்கு நல்ல துணி வேணும்னா எடுத்து கொடு. வெளியூருக்கு போறியல்ல? எங்க நீங்க சும்மா இருங்க. அவ்வளோ சும்மா காசை கறியாக்கிக்கிட்டு இருப்பாளுவ. அவளுக்கு இப்ப என்ன குறைன்னு அவ்வளோ துணி எடுத்து கேட்காளுவன்னு எனக்கு தெரியல. ஏதோ பெரிய பணக்காரன் விட்டு சீமையில் இல்லாத துற பிள்ளைகள் கணக்காதான் எதுனாலும் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது, செய்யும், வாங்கியும். நான் இப்போ ஊர் ஜவாரையும் கூப்பிட்டு போகிறோம். இருந்தாலும் அவளுக்கு நல்ல வரத்து வருவாளுவே. நீங்கள் சும்மா இருங்க, பார்த்துக்கிடுங்க. சரி, பிள்ளை வேற ஆசையாக கேட்குது இல்லை, அதான் கேட்க சொன்னேன். சரி பார்த்துக்க. சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டாங்க. நான் பண்ணுறது சரியா தப்பானே தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட சொல்லணும் தெரியல. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அன்னைக்கு பெரிய பொண்ணத்தை சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதை அவங்கிட்ட சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருக்கணுமோ?
நம்ம பாட்டுக்கு பிளாக் பண்ணிட்டோம். அவன் வேற யோசிச்சுட்டே இருப்பான்ல. நேற்று வேற குமார் மெசேஜ் பண்ணி வேற கேட்டுகிட்டே இருந்தான். அவன் ஒரே ஒருக்கா அன்பிளாக் பண்ண சொன்னான்னு. அன்பிளாக் பண்ணானா ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்பான். எரிச்சலாக வருது. அவனை எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி ஏதாவது அவன் பேசினானா பயமாக இருக்குது. வேறு வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னா அப்புறமா படிக்க விட மாட்டாவ. அதனால தான் பயமாக இருக்குது. ஒரே ஒருக்கா அன்பிளாக் பண்ணிவிட்டு பேசிட்டு மட்டும் கட் பண்ணிடலாமா? சரி வேண்டாம். வேறு பேசினா நமக்கே கஷ்டமாக இருக்கும். அவன் ஏதாவது கெஞ்சும் போது பாவமாக இருக்கும். சே, அந்த கும்மி இப்படிலாம் இருக்கவே கூடாதம்மா. என்ன சோனி, என்னாச்சு? இந்த கும்மிக்கிட்ட டூர் போகிறதுக்கு துணி எடுத்து கேட்டேனா வாழு வாழுன்னு கத்திட்டா. அந்தாலும் எம்மா கடிச்சு வச்சிருவா போல இருக்குன்னு பயந்து ஓடி வந்துட்டேனே. நான் தான் சொன்னேன்ல அம்மா கத்துவா போவாதன்னு, நீ தான் கேட்கல. சே, இருந்தாலும் கும்மி இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு 2 ட்ரெஸ்ஸாவது எடுத்து தருவான்னு பார்த்தேன். ஆனால் எடுத்து தர மாட்டேன்ட்டாலே. சரியான ஆளுதாம்ப. இருக்க துணியெல்லாம் கொண்டு போய் வேணா அப்போ கொளுத்துங்க. கொளுத்துன்னு சொன்னதோட விட்டாலே அன்னைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு வை, தூக்கி கொண்டு போய் அவ்வளோத்தையும் கொளுத்தி விட்ருவா. பார்த்துக்க, இனிமே எதுவும் போய் கேட்டுறாத. ஆமாவே, அவருக்கு கோவத்துக்கு என்னையே தூக்கி கொண்டு போய் கொளுத்தினாலும் கொளுத்திடுவா. அந்தால தான் ஓடி வந்துட்டேன். சரி, இந்த வழக்கு மற்றபடி நீ தான் பெருக்கணும். பெருக்கு, நான் பாதி பெருக்கிட்டேன், மீதியை நீ பெருக்கு. இவ யாம்ப நீ இப்படி இருக்கா? பாதி பெருக்கிட்டல, மீதியை நீயே சேர்த்து பெருக்க வேண்டியதானே? எனக்கே ரொம்ப தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என்னன்னே தெரியல. கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது பே. ப்ளீஸ் பே, எனக்கும் சேர்த்து நீயே பெருக்கிறான். சரி சரி, நானே பெருக்கிறேன், ரொம்ப நடிக்காத. கிளியே கிளியே கிளியக்கா, கிழிஞ்சி போச்சு கிசக்கா. எது? ஒண்ணுல சந்தியா, சும்மா பெணாத்திக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்க துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு. கண்ணுல கண்ணை கட்டி ஆளு ரசாவே, உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் கையில ரோசாவே. நீ மொக்க சீனு போட்டா கூட இருக்கு மசாவே. என் ராசாவே, என் ரோசாவே, என் கண்ணுல நீ சிக்காத நீ. எப்ப சந்தியா, யாரு அது? யாரு? இப்பதான் பே யாரை பத்தியோ பாடிக்கிட்டு இருந்தியே, யாரை நினைச்சு பாடணும்னு கேட்டேன். அலைவா, உன்னை மாதிரி நினைச்சு என்னைய? நான் சும்மா ரீல்ஸ் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப போய் சொல்லாதப்ப சோனி. போத கிரிக்கி, போய் வேலையை பாரு. வந்துட்டான் நம்மகிட்ட கேள்வி கேட்க. ஒருவேளை இருக்குமோ, சோனிக்கு எதுவும் ஓகே ஆயிருக்குமோ? எனக்கு நம்ம இவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இப்போலாம் ஓவர் ஆட்டமாக வேற இருக்குது. அதனாலே எனக்கு இவன் மேலே ஓவர் சந்தேகம் வருது. சரி, எதாக இருந்தாலும் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமலாம் இருப்பான் நம்மக்கிட்ட, அப்போ பார்த்துக்கிட்றேன் இவளை.